ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சிவப்பு அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளை அவல் எதுவாக இருந்தாலும் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. 150 நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அரை முடி துருவின தேங்காய், அப்புறமா நட்ஸ் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அவளை அதில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அவளை வறுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அவளை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக அவள் நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் தேங்காவை போட்டுக்கோங்க. தேங்காவை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் தான். தேங்காய் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நட்ஸ் அதில் போட்டு வறுத்து எடுத்துருங்க. இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அவல் ரெண்டையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 2 செகண்ட் தான் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கடாயில் நாட்டு சக்கரை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். ஓகேங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவளை இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. ரொம்பவே சத்து நிறைந்த இந்த சிவப்பு அவல் ரெசிப்பியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். ஸ்டவ்வில் இருந்து கடாயை எடுத்துகிட்டு அதே ஹீட்டோடையே நீங்கள் ஒவ்வொரு உருண்டைகளாக இதை உருட்டி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த அவல் லட்டுக்கு வெள்ளை அவலை விட நீங்கள் சிவப்பு அவல் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு கூட குழந்தைங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, உங்களுக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நமக்கு இப்போ சூப்பரான ஹெல்த்தியான சிவப்பு அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.